தங்க குதிரை ஆஃபர் எதுக்கு பேர் வச்சுருக்கோம்னா, குதிரை ரொம்ப வேகமாக ஓடிட்டுருங்க. அதே மாதிரி மரமேல் நகரில் சென்சியா ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை அப்ரிசியேஷன் குதிரை வேகத்தில் வேகமாக ஓடும். ப்ரைஸில் ஆஃபர் கொடுத்துட்டோம். இப்போது திடீர்னு உடனே புக் பண்ணுறாங்க, ஒரு 10 நாள் 30 நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்ல, அந்த ஒரு எண்ணத்தில் தான் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். சார் இந்த கோல்டு காயின் வந்து எல்லா ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் உண்டா இல்லை அது ஏதாவது மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு அந்த கோல்டு காயின். மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா போதும், 10 கோல்டு காயின் ஃப்ரீ இல்லையா? ஆமாம், ஃப்ரீ. தாம்பரத்துக்கு முன்னாடி இருக்க ப்ரைஸ் வேறு, தாம்பரம் அப்புறம் ஜிஎஸ்டி ரோடில் இருக்க ப்ரைஸ் வேறு. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு மனையை வாங்கி போடுங்க. இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல, இல்லை வீடு கட்டியிருந்தோமோ இருக்கலாம். வணக்கம் நேயர்களே, சென்னை மறைமலை நகர்ல பிரைம் லொகேஷன்ல டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் வீட்டுமனைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ப்ராப்ஷல் நிறுவனம். வரும் தீபாவளியை முன்னிட்டு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா தங்க குதிரை ஆஃபர் தராங்க. இவங்களோட மனைப்பிரிவு மறைமலை நகர்ல எக்ஸாக்டா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத அந்த நிறுவனத்தோட அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் திரு ஷஃபி அவர்களிடம் முதலில் கேட்டுவிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக சார். நீங்கள் சார்? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸலன்ட். ஜிஎஸ்டிக்கு ரொம்ப பக்கத்தில் மறைமலை நகரில் வந்து ஊருக்குள்ளேயே வந்து சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. நம்ம சைட்டுக்கு எப்படி சார் வரணும் கரெக்டாக? ஸோ இந்த சைட் வந்து சென்சியா ப்ராஜெக்ட் இதோட நேமு. இந்த சைட் வந்து மறைமலை நகரில் இருக்குது. ஸோ மறைமலை நகரில் இந்த சைட்டுக்கு நீங்கள் 2 வழியாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்டில் ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல் இருக்கும். அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் வந்து ரீச் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் வந்தீங்கன்னாக்கா சிங்கப்பெருமாள் கோவிலில் பிபி பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த சைட் வந்து ரீச் பண்ணலாம் பிரதர் உங்களுக்கு. சரி, ஒரு 2 வே இருக்குது. ஆமாம், 2 வே இருக்குது பிரதர். சரி சரி சார். நம்ம சைட்டுக்கு வாசலே பார்த்தேன் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நிறைய மக்கள் வந்து வீடு கட்டி குடியிருக்கிறாங்க இல்லையா? சைட்டுக்கு உள்ளவே குடியேறிட்டு இருக்காங்க, வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 6 வீடுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் கடைக்கால் வரைக்கும் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி சரி. அப்போ நம்ம சைட்டில் இடம் வாங்கினோமா உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஆமாம், 100%. சரி சரி. நம்ம சைட்டு என்ன அப்ரூவ்டு சார்? மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? எத்தனை பிளாட் இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது? ஸோ இது டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக இது மொத்தம் 5 ஏக்கர் ப்ராஜெக்ட். 5 ஏக்கரில் வந்து 152 பிளாட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 52 பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் பண்ணுறது. இதில் சரி, பேலன்ஸ் ஒரு 100 பிளாட்ஸ் வரைக்கும் இன்னும் அவைலபிள் இருக்குது நம்ம கிட்ட. சரி, இது வந்து எல்லா ஃபேஸிங் இருக்குல்ல சார்? இப்போ இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேஸிங் வந்து இந்த சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் நார்த் தான் மேஜர். ஸோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு ரொம்ப லிமிட்டட் தான். ஆக்சுவலாக இருக்குது, அதுலேயுமே அவைலபிள். பட் மேஜர் சவுத் அண்ட் நார்த்தில் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்குது பிரதர். வேறு கார்னர் பீஸ் சார்? லிமிடெட் கார்னர்ஸ் பிளாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. பட் இருக்குது பிரதர். ஓ, ஃபாஸ்ட்டாக வந்தால் வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாம், 100% வாங்கிக்கலாம். சரி சார். நம்ம சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இப்போ பிளாட் வாங்குறாங்க. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இந்த 2 வருஷம் கழிச்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? ஸோ கரெக்ட் பிரதர். இப்போது ஜென்ரலாக வந்து ஜிஎஸ்டி ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் முன்னாடி பார்த்துருக்கோம், இன்றைக்கும் இருக்கிற ப்ரைஸிங்கே டோட்டலாக வேறு. ஆமாம். ஸோ கூடுவாஞ்சேரியில் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ருபீஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டி தாராளமாக வாங்கிடலாம். இன்றைக்கி நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு ஸ்டார்டிங்கில் கூட அந்த காஸ்ட்டு வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெல்லுக்கு வரைக்கும் போனீங்கன்னாக்கா அந்த காஸ்டிங் கிடையாது ஆக்சுவலாக மெயின் ரோட்டில் இருக்கும்போது. ஸோ ஜிஎஸ்டி ரோட்லேருந்து இது 4 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது உங்களுக்கு சைட் ஆக்சுவலாக. ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி ரெசிடென்ஷியல் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்பெனிஸ் தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. இங்கேருந்து தான் ரெசிடென்ஷியல் ஜோனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து கடம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஒரு இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2027 வந்து முடிக்கிறோன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் டவுன் த லைனில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸிங்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். சரி சார். நம்ம சைட்டில் தான் அந்த கடம்பூர் எவ்வளோ தரும் சார்? அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் வந்து ரீச் ஆகிடலாம் பிரதர். சரி சரி சரி. உங்களுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ டெவலப்மெண்ட்ஸே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோடு உங்களுக்கு அப்ரோச் எங்கே இருக்குன்றது. ஸோ ஜிஎஸ்டியோட ரொம்ப நியர்பை அப்ரோச்சில் நம்ம இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் என்ன இருக்குன்றதான் பார்க்க போகிறாங்க. ஸோ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இலா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்குது, இங்கே நியர்பைலே இருக்குது ஆக்சுவலாக. காலேஜஸ் நம்ம சொல்ல தேவையில்ல, எங்களுக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து இங்கேருந்து ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம்குள்ளே இல்லாத இதுவே கிடையாது ஆக்சுவலாக. உங்களுக்கே தெரியும் எல்லா கோர்சஸுமே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, எல்லா கோர்சஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னாக்கா கிரசன்ட் காலேஜஸ் இருக்குது. எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸில் எல்லா காலேஜஸுமே இங்கே நியர்பையில் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. ஸோ மேஜராக பீப்புளுக்கு தேவை எங்கெங்கே அப்ரோசேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரோடு வித் இருக்குது, காலேஜ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆகும். அது எல்லாமே ரொம்ப நியர்பையிலே நமக்கு இருக்குது. ஸோ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் நியர்பையில் மார்க்கெட் ரேட்டே ஒரு 3000 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க.
நம்ம அந்த காஸ்டிங் கொடுக்கல. நம்ம இப்போவே நல்ல பெஸ்ட் ஆஃபரில் தான் கொடுக்குறோம். இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னாவே ஒரு 500 700 rupees growthல தான் நீங்கள் 100% வாங்குறீங்க. ஸோ டவுன் த லைன் நீங்கள் ஒரு 5 years போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1500 rupees நீங்கள் வந்து 2000 rupees அப்ரிஷியேஷனில் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1000 square feet பிளாட் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் 1000 rupees அப்ரிஷியேஷனில் இருந்தாவே உங்களுக்கு 10,000 rupees நீங்கள் அப்ரிஷியேட் நீங்கள் வாங்குற பிளாட்டுக்கு. ஸோ அதனால் 100% இங்கே டவுட்டே வேணாம். இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சரி, ரொம்ப நான் ஆல்ரெடி திரும்ப ஜிஎஸ்டி ஏன் சொல்கிறேன், ஜிஎஸ்டி வந்து அவ்வளோ பூம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்சசபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரெயின் ஆக்சசபிலிட்டியாக இருக்கட்டும், பஸ் ஆக்சசபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அதனால் 100% growth வந்து இங்கே இருக்கும். சரி சார். ஸோ இப்போ வந்து இடம் வாங்குறவங்க வந்து சைட்டு பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்டில் இருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளோ தூரம்? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்னா மெயின் பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி தான் பண்ணுது. இங்கேருந்து 4 kilometers தான் வரும் உங்களுக்கு 100%. சரி. ஸோ இங்கே ஊருக்குள்ளே போகிற பஸ்ஸுங்களுக்கான வழி இருக்குது. இங்கேருந்து அதுலேயே ஒரு 400 meters வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது. இந்த கடம்பூர் வில்லேஜ்க்குலாம் உள்ளே போகிற பஸ்ஸஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி சார். பஸ் வசதி எங்கேருந்துலாம் சார் இருக்குதுங்க? ஸோ இங்கே நீங்கள் ஜிஎஸ்டி போயிட்டீங்கன்னாக்கா அது எங்கே வேணால் நீங்கள் போகலாம். ஆமாம், 24 hours பஸ் உண்டு. ஆமாம் உண்டு. நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டியதே இல்லை. சரி, நைட் நேரத்துலலாம் போனால் கூட இங்கே ஃபீஸிபிலிட்டி ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நியர்பையில் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். சரி சரி. ஏன்னா இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு நீங்கள் எடுத்துன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னாக்கா அகைன் உங்களுக்கு அங்கே நெல்லிக்குப்பம்லாம் போய் கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக. சரி சரி. ஸோ அப்போ என்னன்னு கேட்டால் இங்கேருந்து நீங்கள் போனால் அப்படியே கூடாஞ்சேரிக்குள்ளே வெளியிலும் வரலாம். ஸோ கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும். சரி சரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ப்ளஸ் நியர்பையில் வேன் போகிறதுக்கு, ஆட்டோ போகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ஓகே சார். சைட்டுக்குள்ளே வந்து என்னென்ன அமினிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? இப்போ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். நம்ம கம்ப்ளீட்லி காம்பவுண்ட் வால் போட்டு மெயின் கேட் ஒன்று என்ட்ரன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாக் டாப் ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 32 feet இருக்குது, 30 feet இருக்குது, 24 feet. 3 சைஸ்லையுமே நமக்கு ரோடு வித் வந்து இருக்குது ஆக்சுவலாக. சரி. இபி லைன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 3 phase இபி வந்து டேரெக்டாக சைட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ இந்த லைன்லேயே டேரெக்டாக இபி லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸுமே பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாருமே வந்து சோலார்லாம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம டேரெக்டாக இபி லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈச் பிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. எல்லா பிளாட்ஸ்லையுமே பைப்புக்கு வந்து தண்ணி கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. 2 பார்க்குமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சரி சரி. ஸோ இப்போ வந்து சைட்டுகளை வந்து ஏற்கனவே இடம் வாங்கினா வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம். நீங்களும் வந்து வீடாக கட்டி கொடுக்குறீங்களா எப்படி? நம்ம கண்டிப்பாக கட்டி தரலாம் முதல்ல ஆக்சுவலாக. அதுக்கு வந்து ஏன்னா பேஸ்ட் ஆன் கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட் என்னன்றது பாஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைசிங்ஸ் எல்லாமே வரும். அது கண்டிப்பாக டேரெக்டாக வந்து விசிட் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம சேல்ஸ் மேனேஜர்ஸும் அண்ட் ஏஜிஎம்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு வந்து அதை கைட் பண்ணி தருவாங்க. சரி சரி. நம்மகிட்ட பிளாட்டாக வாங்கிக்கலாம், வீடாகவும் நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். கண்டிப்பாக அடுத்ததாக பிரைஸ் மற்றும் ஆஃபர் விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ப்ராப்ஷல் சிஇஓ திரு ஜானகிராமன் அவர்கள். சார், நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வி. மரம நகரில் வந்து நிறையா பில்டர்ஸ் வந்து வர்ற வெளில பார்த்தேன், அங்கெல்லாம் சைட் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கம்பெனியில் எதுக்காக இடம் வாங்கணும், நம்ம கம்பெனியோட ப்ளஸ் பாயிண்ட், நம்ம சைட்டோட ப்ளஸ் பாயிண்ட் பற்றி சொல்லுங்களேன். ரைட், எல்லாருக்கும் வணக்கம். சார் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருந்தாரு. நான் ஒரு லாஸ்ட் ஒரு 20 வருஷமாக இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தோம்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் எல்லாருமே தாம்பரம் தாண்டி நடத்துவாங்களா, நிறைய அப்ரிசியேஷன் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாம்பரத்துக்கு முன்னாடி இருக்க ப்ரைஸ் வேறு, தாம்பரம் அப்புறம் ஜிஎஸ்டி ரோடில் இருக்க ப்ரைஸ் வேறு. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு மனையை வாங்கி போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இல்லை, வீடு கட்டியிருக்கணும் இருக்கலாம். அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லாம் வந்து டெவலப் ஆன பிறகு மறைமலை நகரில் ஏன் ப்ராஜெக்ட் வாங்கணும் தான் இவர் கேட்டிருந்தார். சரி, மறைமலை நகரில் டெவலப் ஆகிட்டுருக்கு, மற்றவங்கிட்ட பிளாட் வாங்குவானா நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன், அது தப்பு. உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கு வாங்க. இங்கே ஏன் ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டி போட்டிருக்கோம். இப்போ இந்த பிளாட்டு ஒரு 1.5 மாதத்தில் ஒரு 50 பிளாட் வந்து புக் ஆகி ஒரு 4 கஸ்டமர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னா சுற்றி வீடுங்க இருக்குது, நல்ல தண்ணி வளம் இருக்குது, இபி இருக்குது, காம்பவுண்ட் வால் போட்டு கேட்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் மீறி ஏன் இங்கே வாங்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ். எல்லாருமே ப்ரைஸ் தான். எனக்கு வந்து நார்மல் ஹோட்டலில் போய் ஒரு 30 ரூபா தோசை கிடைக்குது, இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோட்டலில் ஏசிலாம் போட்டால் 120 ரூபான்னா சில பேர் பட்ஜெட்டில் பார்க்கும்போது அந்த காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அதே தோசை தான், அதே மாவு தான். ஸோ அந்த மாதிரி பெருசாக ஒரு காஸ்டிங்கை மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த காஸ்ட்டை சுருக்கி ஒரு பெட்டர் ப்ரைஸில் கொடுக்கலான்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு மறைமலை நகர்லேயே யாருமே கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸை ஒரு 45 நாள் முன்னாடி கொடுத்தோம். வெறும் 1999 ரூபா மட்டுமே ஒரு சதுரடி. இதே சைட்டில் கொடுத்தோம். ஒரு 45 days வந்து ப்ரீ லான்ச் ஆஃபர் கொடுத்தோம். இப்போ அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆகி வெறும் 2399 ரூபா. இப்போவுமே சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3000 ரூபா போயிட்டுருக்கு. இப்போயுமே 2399 ரூபா ஒரு சதுரடி. சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் ஆகும். ஸோ ஒரு 45 நாளைக்கு முன்னாடி வாங்கினதுக்கு 400 ரூபா சதுரடிக்கு லாபம் வந்துருக்கு. இதுதான் இந்த சைட்டோட ஒரு முக்கியமான விஷயமே. சார், இந்த 400 ரூபா லாபம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து தங்க குதிரை ஆஃபர்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன சார் ஆஃபர் சார்? நான் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி செய்தி வந்தது? அப்படியே ஒரு கஸ்டமர் தான் அப்படியே சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ளே பசங்க லீக் அவுட் பண்ணிடுறாங்க போது. ஆமாங்க, அது பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே அப்படின்னு ஒரு பிராண்டை கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி
ப்ராப்ஷனில் ஆஃபர் இல்லாமல் நாங்கள் எந்த பிளாட்டும் லான்ச் பண்ணுறதே இல்லை. ஏன்னா கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கொடுக்க எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் தங்க குதிரை ஆஃபர் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னென்னு புரியுதா உங்களுக்கு? குதிரையை தங்கத்தில் கொடுக்குறீங்களா இல்லை நிறையா கோல்டு காயின் கொடுக்குறீங்களான்னு தெரியல. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது ராஜா. தங்க குதிரை ஆஃபர் எதுக்கு பேர் வச்சுருக்கோம்னா, குதிரை ரொம்ப வேகமாக ஓடிட்டுருங்க. அதே மாதிரி மரமேல் நகரில் சென்சியா ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை அப்ரிசியேஷன் குதிரை வேகத்தில் வேகமாக ஓடும். சரி, லாஜிக்கலாக நீங்கள் ஒரு பேர் வச்சிட்டிங்க, கஸ்டமருக்கு ஏதாவது கையில் கொடுக்கணும்ல அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தினால 1 இல்லை 2 இல்லை 10 கோல்டு காயின் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் இங்கே பிளாட் புக் பண்ணுற எல்லாருக்கும். அதனால் தங்கம் ப்ளஸ் குதிரை தங்க குதிரை ஆஃபர் தான். சரி சார். சார் இந்த கோல்டு காயின் வந்து எல்லா ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் உண்டா இல்லை அது ஏதாவது மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு அந்த கோல்டு காயின் மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா போதும் 10 கோல்டு காயின் ஃப்ரீ இல்லையா? ஆமாம், ஃப்ரீ. நம்ம ப்ராப்சல் சார்பாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து நல்ல பெரிய பெரிய ஆஃபராக கொடுத்துட்ருக்கீங்க. நிறையா கஸ்டமர் கேட்கும்போது வந்து இவங்க வந்து பிளாட்டை விற்க முடியல, அதாவது ஆஃபர் கொடுக்குறாங்களா இல்லாட்டி வந்து ஆஃபர்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி சில டவுட்லாம் இருக்கும் சிலருக்கு. என்ன காரணம் சார் உண்மையிலேயே? இல்லை கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் நியாயமான கொஸ்டின் தான். ஆஃபர் கொடுத்தா வண்டி ஓடலையா, ஏன் இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய டவுரி கொடுத்தாங்க அந்த பொண்ணு யாருமே கட்டிக்கலையா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்குது. சரி, ஆஃபர்ன்றது என்னென்னா கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணணும்னு தான் நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸு. ப்ரைஸில் ஆஃபர் கொடுத்துட்டோம், இப்போது திடீர்னு உடனே புக் பண்ணுறாங்க, ஒரு 10 நாள் 30 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்ல, அந்த ஒரு எண்ணத்தில் தான் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஆஃபர் இல்லாத இடமே கிடையாது. இன்றைக்கி யானை வாங்கினாலுமே ஜாட்டி ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, காரு வாங்கினா காரு கவர் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலலாம் கேள்வி கேட்காம ரியல் எஸ்டேட்டில் மட்டும் பிளாட் விற்கிறவங்களே ஏதாவது கேள்வி கேட்டுன்னு இருக்கீங்க. ஸோ ஒரு நல்ல எண்ணத்தில் கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டு அவங்க புக் பண்ணுற டைமில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிஃப்டாக கொடுத்தா அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபீல் பண்ணணும் ப்ராப்ஷன் தான். ஸோ எங்கள் லாபத்தில் மறுபடியும் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு அதை கஸ்டமருக்கே திருப்பி கொடுக்குறது தான் அந்த ஆஃபரோட கான்செப்டே. சரி, அது தங்கமாக ஏன் கொடுக்குறோன்னா, பொண்ணும் மண்ணும் என்றைக்குமே வச்சுருந்தா அது பாட்டு விலை ஏறினே இருக்கும். பெண்களுக்கும் சரி மனிதர்கள் எல்லாருக்குமே சரி பொண்ணில் மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்க ஃபேமிலியோ லாங் டைமும் நல்லா இருக்குன்னு நிறைய டைம் நம்ம கோல்டு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அதுதான் அந்த ஆஃபரோட கதை. அந்த ஆஃபரில் தான் தங்க குதிரை ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 இல்லை 2 இல்லை 10 கோல்டு காயின் சென்சியா மரமேல் நகரில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோவில் ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.